குட் மார்னிங் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுனால ஒர்க் அவுட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் ஃபுட் வந்து அதே தான், டயட் ஃபாலோ பண்ணுறது, தென் வந்து டீடாக்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஒர்க் அவுட் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். மார்னிங் டீடாக்ஸ்க்கு வந்து வார்ம் வாட்டரில் லெமன் அண்ட் சோக் பண்ண ஷியா ஷீட்ஸ் ஆட் பண்ணி அதை தான் டீடாக்ஸாக குடித்தேன் மார்னிங். ஷியா ஷீட்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ராகி ப்ளஸ் மில்லட் மிக்ஸ் மாவு கலந்த கஞ்சி, தென் வந்து சீட்ஸும் டேட்ஸ் பவுடர் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி குடிச்சிக்கிட்டேன். அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ ஸ்வீட் ஸ்நாக்ஸ் இருந்தது. ஆனால் நான் வந்து கண்ட்ரோலாக கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். இதில் காட்டியிருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன். கம்மியான போர்ஷனில் ஸ்வீட் சாப்பிட்ற வரைக்கும் ரொம்ப நல்லது. நான் ஆஃப்டர்நூன் டீ குடிக்கவே 1 கிட்ட ஆகிடுச்சு. அன்றைக்கி லேட் ஆகிடுச்சு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் டீ குடிக்கிறதுக்கு. பட் நான் கொஞ்சமாக தான் டீ குடித்தேன். இந்த ஆஃப்டர்நூன் டீ கட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லன்ச் வந்து நார்மல் ரைஸ் தான், நார்மல் பொன்னி ரைஸ் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட் பொரியல், ஒரு குக்கும்பர், அவரைக்காய் பொரியல், தென் வந்து ஒரு கப் சாம்பார் எடுத்துக்கிட்டேன். தென் ஈவினிங் 6 மேலே ஒரு கப் டீ குடித்தேன், 1/4 ஸ்பூன் சுகர் போட்டு. நைட் வந்து 2 முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதுவே 4 மாதிரி பெருசாக இருந்தது. எங்கள் அம்மா ஊற்றி கொடுத்தது. அதுவே சீட் மீல் தான் சொல்வேன். இதோட டே கம்ப்ளீட்டட். பாய்.